துறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி கண்ணை துறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி இது வானம் பார்க்கிற பூமி வந்து சேர்ந்து விளைஞ்சல காமி இது வானம் பார்க்கிற பூமி வந்து சேர்ந்து விளைஞ்சல காமி காமி கைநாட்டி அம்பல பாவம் வாங்காத என்னோட சாபம் கைநாண்டி அம்பல பாவம் வாங்காத என்னோட சாபம் வாலிபோ கூடுமே வாடையும் தேடுமே வாலிபோ கூடுமே வாடையும் காயுமே சாமியா கூடுனா எங்களோ ஓடுமே சாமியே கூடினா சங்கடா ஓடுமே வாலிபோ கூடுமே வாடையும் தேடுமே சாமியா கூடுனா எங்களோ ஓடுமே கால ஆகாது தாமதம் கூடாது ஜெகதா வாடுது வாங்கலே அருளருந்திரு கடலே அரிக்குது உடலே அருந்தருந்திரு கடலே கிளம்புது என் கடலே கண்ணை திறக்கணும் யாமி கைய பிடிக்கணும் யாமி ரத்தன பாடுமே சித்தனே ஓடிவா நான் போடுறே பித்தனே ஓடிவா ரத்தன கேப்பமே சித்தனே பாடவா மொத்தமா மாலையா மொத்தமா சூடவா சித்தனே வாடுமே சித்தனே தேடிவா ரத்தன ஓடுமே ரத்தன பாடிவா தாவோ ஆகாது தாமதம் கூடாது தேவனா வாடு வாங்கலே அருள் தருந்திரு கடலே அருகிது என் உடலே அருள் தருந்திரு கடலே அருகிது என் உடலே கண்ணை துறக்கணும் யாமி கைய பிடிக்கணும் யாமி இது வானம் பார்க்கிற பூமி வந்து சேர்ந்து விளைஞ்சத காமி இது வானம் பார்க்கிற பூமி வந்து சேர்ந்து 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 விளைஞ்சத காமி காமி கா அப்புறம் மாமா இருக்கட்டும் அப்புறம் மாமா தங்கராசி மாமா நல்லா இருக்கீங்களா ஏதோ உன் புண்ணியத்தில் இருக்கேன். ஏன் உள்ள செழிப்பா சொல்றிய ஏன் இப்படி மாமா ஆனா நான் பாட்டு பாடி இப்படி சாமி கிளம்பும்னு இன்னைக்கு தான்டா தெரியும். ஆஹா அப்படியா ஆமா அது பாட்டு காடுதோ. அப்புறம் மாமா சொல்லுமா ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே. சும்மா சொல்லுமா எதா இருந்தாலும். மாமா மாமா ஏமா நான் வயசுக்கு வந்தோன்னு எப்போமா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா சும்மா இருக்க முடியாம என்ன பண்ணாரு எனக்கு ஒரு அழகான மாப்பிள்ளை பார்த்தாரு. நல்ல விஷயம் தானே. அந்த மாப்பிள்ளை என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? என்ன வேலை பார்த்தாரு? இந்த வண்டிக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டுறாங்க இல்ல. ஆமா அந்த பஞ்சர் ஓட்டுற கடை வச்சிருந்தேன் மாப்பிள்ளை. நல்ல வேலை தானே. சரி பஞ்சர் ஓட்டணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பஞ்சருக்கு 100 150 கடைக்காரே வாங்கினா சரி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நல்லா சில்லற புலங்க நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம்னு நம்பி கல்யாணத்தை பண்ணி சரி நல்லது கல்யாணத்தை முடிச்சு 2 பேரும் 2 பேரும் என்ன பண்ணியா முதல் ராத்திரி ரூம்ல படுத்திருந்தோம். சரி ராத்திரி ஒரு மணி இருக்கு மாமா. தூக்கத்துல தெரியாதனமா 2 குஷி விட்டுருப்பேன் பொறுக்கு. இந்த மூதேவி ஊருக்கு டயர்ல பஞ்சர் ஓட்டிவிட்டு வந்தானா. ஆமா நான் குப்புறக்க படத்துக்கு டர்ரு புருன்னு குஷ போடவும் இவனுக்கு டயர்ல காத்து பிச்சுட்டு போன மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. ஓஹோ சிவனி தூங்கிக்கு இருந்தவனே குண்டாங்கட்டா தூக்கி என்ன பண்ண வீட்டு ஓரத்துல ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சு. இதாண்டா சாக்குன்னு அதுக்குள்ள கொண்டு போட்டு நீ அமுக்க ஆரம்பிச்சுட்டேன். அமுக்கி இவன் போட்டு அமுக்குன்னு அமுக்குல மூச்சு தம்மோட்ட முடியாம நான் தண்ணிக்குள்ள கொப்புளிச்சிருப்பேன் பொறுக்கு. சரி இவன் முடிவே பண்ணிட்டேன். என்னன்னு பஞ்சர் பெருசாத்தான் போகுது. ஓஹோ தண்ணி நல்லா கொப்பளிக்குதுன்னு என்ன குப்பரக்க படுக்க போட்டு என்ன பண்ண நல்லா இவ்வளவு நெட்ல தேப்பு கட்டி எடுத்து போட்டு வரட்டு தேய்ச்சு கை நிறைய சொல்லிச்சு அள்ளி ஊத்தி தடவி என்ன டியூப்பை நறுக்கி போட்டு ஓட்டி போயிட்டியாமா அம்மா. ஐயோ அவசரத்துறதுக்கு என்ன பண்ற? இந்த வழியா போற காத்து புள்ளா வாய் வழியா புருட்டுன்னு போய்கிட்டு இருக்கு. அப்ப எல்லா வேலையும் வாய் வேலை தானும். நல்ல வேலை டீப்பு டேர் நினைச்சு இதை பிடிச்சிக்கிட்டு அடைச்சான். இது டீ பிளஸ் நினைச்சு உள்ள கம்பியை விட்டுக்கிட்டு ஆட்டி இருந்தேன்னு வச்சுக்க என்ன இருக்கும் குடல் குந்தானிலாம் அந்துக்கிட்டு வெளியே வந்திருக்கும். அதோட அவனை டிவைஸ் பண்ணிட்டேன். சரி அடுத்து ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன். அவர் எப்படி? அவர் தான் தங்க புண்ணியவன். ஏன்
அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணேன். ஓஹோ, நல்ல சில்லற போல வழக்கம். அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணுவோம், வீடு ஏசி, கக்கூசி ஏசி, கார் ஏசி, நல்லா குழு 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 குழுன்னு இருக்கலாம்னு கல்யாணம் பண்ணேன். கல்யாணத்தை முடிச்சு 3 மாசம் முழுக அம்மாயிட்டேன். அப்படியா? அவர் மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வந்தாரு, கூப்பிட்டு சொன்னேன், சரி என்னன்னு? மாமா உங்களால நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். இவன் உடனே சந்தோஷத்துல மைக்க கட்டி பேச ஆரம்பிச்சுட்டான். எப்படி? இது நான் செஞ்ச சதியில எதிர்கட்சி காஞ்சிட்டு போன சதின்னு. என்னது எதிர்கட்சிக்காரன் செஞ்ச சதிங்கிறான். இதுலயுமே எதிர்கட்சிக்காரன் செஞ்சுட்டு போறேன். சொல்ல முடியாது. எது எதிர்கட்சி செஞ்சதையா? பொழுந்துடைய முழுது தோழி பொண்ணு கூப்பிட்டு, அடியே தோழி இங்க வாடி. வாங்க. அடியே. என்னடி? அடியே தோழி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. சத்தியா சொல்றி. எனக்கு பொழைக்க தெரியல, உனக்கு பொழக்க தெரியல. ஆனா உனக்கு பொழைக்க தெரியல என்ன சொல்லாத. இல்லடி, உங்ககிட்ட இருக்கிறது மட்டும் என்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா இந்த ஊர்ல முக்காவாசி இடம் என் பேர்ல பட்டாவில் இருந்து. இப்பவே அப்படிதான் வாங்கியிருக்க, அதனாலதான் ஆண்டைய முண்டை உடைக்கல. அதை இவ்வளவு அழகையும் படைச்சவன் படைச்சவன் கொஞ்சோண்டு சொலக படைக்காம விட்டுட்டேன். படைச்சதான் என்ன படைச்சிருப்பியா? அடி. என்னடி? அடி சொல்றே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் என்ன ஆகலடி. யார வேணாலும் கல்யாணம் பண்ணடி. வேற தண்ணி அடிக்கிறவன கல்யாணம் பண்ணு, பீடி குடிக்கிறவன கல்யாணம் பண்ணு, சிகரெட் குடிக்கிறவன கல்யாணம் பண்ணு. சரி. இந்த கணேஷ் போயில ஓடுறாங்க பத்தியா? ஆமா. அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணி கூடாது. ஏன் இப்படி சொல்ற? கணேஷ் போயில போட்டு வாயில முத்தம் கொடுக்க வராங்க, வாய் புடனாத்த அடிக்குது. இப்பெல்லாம் பாதி பேர் அதான் போடுறாங்க. சரி, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா சத்தியா? சொல்றே. சொன்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அடி, நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஏய், உனக்கு கல்யாணம் ஆகல, முழுகாம இருக்கியா? கல்யாணம் ஆனத மாசமா இருப்பா. தாலி கட்டல, என்னடி இப்படி சொல்ற? அடி, என்ன உனக்கு சந்தேகமா இருந்தா? சந்தேகமா இருந்தா இங்க வா, இங்க வாரு. இது 3 மாசம் இல்லடி, 5 மாசம் இருக்கும். அடியே, இல்லடி 3 மாசம் முழுகாம இருக்கேன். அப்புறம் ஒரு பொண்ணு மாசமா இருந்தா அந்த விஷயத்த முதல்ல யார்கிட்ட கூப்பிடு? புருஷன்ட்ட தான் சொல்லுவாங்க. நானும் என் புருஷன்கிட்ட சொல்லலாம்னு பாக்குறேன். சொன்னியா? கல்யாணம் ஆச்சுல? எனக்கு என் புருஷனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. சரி. அந்த ஆளு வெளிநாட்டுக்கு போய் 3 வருஷம் ஆச்சு. ஏய், அவர் போய் எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம். நீ மாசமாயே 3 மாசம். இது என்ன கணக்கடி இது? ஒருத்தர் 2 பேரா இருந்தா அவருக்கும். வேற நான் டவுன் பஸ் மாதிரி கை காட்டுற இடத்துல எல்லாம் நின்னு போயிருக்கேன். புருஷனா புருஷன் மார்களா? எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன உதவி பண்ணணும்? யார் இந்த பிள்ளைக்கு அப்பான்னு தெரியல. அதுக்கு நான் என்ன பண்றேன்? உனக்கு தான் சொன்ன இல்லாம கிடந்திருக்க. இல்லடி. என்ன? ஆஸ்பத்திரிக்கு போனா யாரு அப்பான்னு கேட்பாங்க. அது நீ என்ன சொல்லுவ? நீ எனக்கு என்ன பண்றன்னா? என்ன பண்ணணும்? நேரா அந்த நம்ம நாடாவன் எடுத்துக்கிட்டு போய் செஞ்ச உனப்புள்ள திருப்பி கூட்டிக்கிட்டு வா. நான் கேக்குறேன், எனக்கு இதை பொழப்பா? நீ கிடக்க முடியாம ஊருவா செஞ்சுட்டு தெரியவ, நான் வேலை எடுத்து ஆழம் தேடி அலையணுமா? இல்லடி. உனக்கே யார் செஞ்சான்னு தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? செஞ்சவனை கூட்டி வந்தியா? செஞ்சவனை கூட்டியாந்தா திருப்பி அதே மாதிரி செய்ய சொல்லுவோம். மொத்தத்துல நீ செய்யாம இருக்க மாட்டேன். ஏன் ஒழுங்கா செய்யறான்னு அவன் தான் இந்த இன்னைக்கே வரைக்கும் கொள்ள வராங்க. சரி, ஒரு உதவி பண்ணு. என்னடி? கூட்டிட்டு கூட நீ வர வேணாம். சரி, நீயே செஞ்சு கூட்டி பாரு. ஏற்கனவே நீ எங்க போனியோ அங்கே போ, அவ தேடி வந்துருவா. அவனு ஐயா கருப்பர் உக்கிரமா இறங்கிட்டாரு. அங்க பாரு. சரி சரி போச்சு. வர வர பொம்பள்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இந்த அடக்க ஒடுக்க இருக்க போத எனக்கு அடக்க ஒடுக்க நல்லா. நீ பாடு கண்ட இடத்துல போயிட்டு கண்டவை யாருந்தல தொட்டவை யாருந்தலன்ற நீ காவல் முழு கடமை செய்ய முடியும். அம்மான்றாங்க. அம்மா அம்மா கருப்பர் வர போறாருமா. அம்மோய்